ஹாய் ஹலோ எவ்ரிவன் கைஸ். வணக்கம், நான் தான் உங்கள் எஸ்ஆர் பேசுகிறேன். ஸோ இப்போ என்ன போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மோட அப்டேட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து இந்த மழை வந்ததுனால மொத்தம் இந்த மேலே இருக்க செடி கொடி எல்லாம் அது விழுந்து அந்த இலை வேப்ப இலை மொத்தம் விழுந்து நாஸ்தியாகி போய் கிடக்குது. தண்ணிலாம் வேறு ரொம்ப கலங்கலாகிட்டுக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப செடியெலாம் விழுந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளாக்காக மாறி நோயாகிட்டுக்குது. ஸோ இது மொத்தமே நம்ம என்ன பண்ணுறோம்னா மொத்தம் க்ளீனிங் பண்ணிட்டு ஸோ மேலே இருக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எடுத்துன்னு வந்து கீழே தான் இதுக்கப்புறம் போட்டோம். நம்ம லைனாக அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் ஸோ இதே லைன் ஆர்டர் வைஸாக இருக்கும். ஸோ இந்த லைன் ஆர்டர் வைஸாக பண்ணிவிட்டு இந்த சைடு ஃபுல்லாக டப் செட்டப். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸோ பிஃபோர் இப்படி இருக்குது, ஆஃப்டர் என்ன எப்படி இருக்குது ஸோ அதை பற்றி காட்டுறேன். அப்புறம் நம்மகிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் சேலுக்கு இருக்கும் அப்படின்றத நான் ஒரு லைனாக அப்படியே காட்டிட்டு வரேன். ஸோ பாருங்கள். ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ இதையும் நம்ம எடுத்துன்னு வந்து கீழே செட் பண்ண போகிறோம். ஸோ செம்ம வெயில் தாங்க இன்னைக்கு. அது ஏதோ மழை அப்படின்னு அவனுக்கு சில பேர் கமெண்ட்டில் சொன்னாங்க, ப்ரோ நீ மழை காலத்துனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணுற ப்ரோ எனக்கு தெரியும் அப்படின்றானுங்க. ஸோ நம்ம வந்து மழை காலம்னா அது எந்த சீசன் நம்மளுக்கு தெரியும், அந்த டைமில் என்னென்ன ஆகணும் நம்மளுக்கு தெரியும். ஸோ மழை காலத்தில் ஃபஸ்ட்டு கொரியர் அமிச்சா மொத்தமே நம்மளுக்கு தான் லாஸ் ஆகும். அந்த டைமில் வந்து மொத்த ஃபிஷ்ஷும் இறந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் எப்படி நம்ம இதை சொல்லுவோம். ஸோ அதனால் நம்ம எந்தெந்த சீசனில் கொரியர் பண்ணலாம், எந்தெந்த சீசனில் கொரியர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கரெக்டாக ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருப்போம். ஸோ நம்ம அந்த மாதத்துக்கான கொரியர் மட்டும் தான் நம்ம பண்ணுவோமே. ஸோ சில மந்த்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம் டோட்டலாக. இந்த மே மந்த்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வெயில் வரும், சில டைம் எக்ஸ்ட்ரீமாக இந்த மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரி 2 மாதம் ஒரு 3 மாதம் அந்த மாதிரி டைமில் மட்டும் தான் நம்ம கொரியர் போகிறத மொத்தம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இது எடுத்துப்போம். ஸோ குவான்டிட்டி அதிகம் பண்ணுவோம் நம்ம அந்த டைம் நம்மளுக்கான டைமாக எடுத்துக்கின்னு. ஸோ நல்லா ப்ரீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சைஸ் வர வச்சு ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம நிறைய ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் ஈகிள் சொல்லுவாங்க. ஸோ இது மெட்டல் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேர் வந்து பார்த்திங்கன்னா 100 தான். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரியோவும் கொடுக்கலாம், அதாவது வந்து ஒரு மேல் ஒரு 2 ஃபீமேல். ஸோ அந்தமாதிரியே கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸிடோ கோய் சொல்லுவாங்க. இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே பேர் மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் இங்கே கேட்டப்போ நம்மளுக்கு ட்ரியோவாக அவைலபிள் இருந்தால் நம்ம சொல்கிறோம். நான் இதுன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதையும் சொல்லுங்கள். இது வந்து பேர் 150 தான் இப்போ தரோம். ஸோ நிறைய பேர் இதை வந்து இம்பார்ட்டன்ட் கப்பி, ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ப்ரீடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து 300 250 அந்தமாதிரி சேல் பண்ணிடுவாங்க. நான் மார்னிங் கூட ஒரு வீடியோ பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து ஒரு 2 hours 3 hours தான் அப்லோட் பண்ணி ஆயிருக்கு. ஸோ அதுலேயே வந்து இந்த ப்ரீடில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஷார்ட் பாடி, ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்காது டெக்ஸிடோவில் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து 300 400 போட்டுருந்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 150 தான் தட்டுன்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எம்ப்ராய்டு க்ரீன் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ கிடையாது, எம்ப்ராய்டு க்ரீன். ஸோ இதையும் பாருங்கள். இது வந்து பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஷேட் அடிக்கும், ஹெட்டில் மட்டும் க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் எம்ப்ராய்டு க்ரீன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்பிள் மொசாக்கி தான் இது. இதுக்கு மட்டும் நான் ஏன் ப்ரீடிங் நெட் வச்சுக்கோன்னா இது மொத்தமே வந்து ப்ரீடிங் பேர் தான். ஸோ இதுலேருந்து ஃப்ரைஸ் நம்மளுக்கு வந்து நேகுது. ஃபீமேல் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிறைய சாப்பிட்டுது ஃப்ரைஸ்லாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதுக்கு மட்டும் ப்ரீடிங் நெட்டு போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பேர் 100 தான். உங்களுக்கு ப்ரீடிங் பேரே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சாண்டா கிளாஸு. ஸோ இதில் வந்து ஒயிட் இயர் இருக்குது. ஒயிட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 150 உங்களுக்கு வரும். ஸோ ஒயிட் இயர் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு 100 தான் வரும். ஸோ இதுவும் நம்மகிட்ட பேர் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இதோட குவாலிட்டிலாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி மொசாக்கி டம்போ இயர். இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இதுவும் பேர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 100 தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்னோ ஒயிட்டு. இது நம்மக்கிட்ட ஃபுல் ப்ரீடிங் பேரை இதுவும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேர் 100 தான். இதில் வந்து ட்ரியோ கன்ஃபார்மாக நிறையவே இருக்கும், ஏன்னா வந்து ஃபீமேல் நிறைய இருக்குது இதில். ஸோ இது நல்லா இருக்கும். சைஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ரீடிங் சைஸுக்கு கரெக்டாக பக்காவாக வந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ப்ரீடிங்க்கு சேலுக்குன்னு போட்டிருக்க ப்ரீடிங் சைஸ்லாம். பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸிடோ தான், ஒயிட் டெக்ஸிடோ எல்லாமே வந்து செமி அடல்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேர் 80 rupees தான் நம்ம தந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு சைஸ் வேணால் நம்ம சைடு வியூலேருந்து காட்டுறோம், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரூமிங் கோசம் விட்டுருக்குது. அதான் நம்ம ஃபார்ம் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ அதுக்கோசம் க்ரூமிங் கோசம் விட்டுருக்கோம்.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்பினோவில் ஃபுல் ஒயிட்டு செமி அடல்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பேர் 130 தான் உங்களுக்கு இப்போல்லாம் வருது. இது நம்ம அடல்ட்டு பண்ணி தந்திங்கன்னா உங்களுக்கு 180 அந்தமாதிரி சைஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து க்ரூமிங் கோர்ஸ் நம்ம விட்டுருக்குறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்பினோவில் ஃபுல் ரெட்டு. ஸோ இதுவும் நம்ம க்ரூமிங் கோர்ஸ் தான் விட்டுட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம சாண்டா கிளாஸு, டம்போ பிளாட்டினம் டம்போயர், ஸோ இந்தமாதிரி விட்டுருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபார்ம் அப்டேட் பண்ணனால எல்லாத்தோட அந்த ஸ்டிக்கரோட பேர் ஸோ இந்தமாதிரி நம்ம எழுதி, ஸோ ப்ரைஸ்லாம் எதுக்கும் மாறாமல், ஸோ நம்ம எது எதுன்னு நம்ம அது கரெக்டாக போட்டு எழுதி வைக்கணும் அப்படின்றதுக்கோசம் பார்க்க எழுதி வச்சுருப்போம். ஸோ எது எதோட ப்ரைஸும் ஸோ அதெல்லாம் நம்ம காட்டியிருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கோட ப்ரைஸ் தான் அவைலபிள் ஆகிட்டு இருக்குது நம்மக்கிட்ட. இன்னும் ஒரு 1 மந்தில் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஸ்டாக். ஸோ எல்லாமே வந்து நம்ம 100 தான் தருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வந்து ஹெச்பி சில்வரோட. ஸோ இதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அதாவது வந்து ப்ரைஸில் தான் இப்போதைக்கு இருக்குது. சீக்கிரமாக இது அவைலபிளாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் கோல்டு தான். ஸோ ஃபுல் கோல்டு நிறைய பேர் ஸ்டாக் இல்லை கேட்குறீங்க. நிறைய ப்ரைஸ் வந்துச்சு இதிலேருந்து. ஸோ நம்ம இதுவும் சீக்கிரமாகவே ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நம்மளால் இந்த ஒரு 2 டேஸில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியலன்னா, ஸோ மேலேருந்து எல்லாமே செட் ஆகுது வந்து நம்மளால் ஃபுல்லாக மாற்ற முடியல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்டேட்டுக்கோசம் நம்ம உடனே போடணும் அப்படின்றக்கோசம் நம்ம ஒரு அப்டேட் போட்டிருப்போம். நீங்கள் பார்த்த அந்த லைன், இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸுக்கு ஸோ க்ரூமிங் செக்ஷன் போட்டிருப்போம். ஸோ அதேமாதிரி இந்த சைஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ப்ரீடிங் கோர்ஸும் போட்டிருக்கோம், பர்பஸ் கோர்ஸும் போட்டிருப்போம். பட்டர்ஃப்ளை, இது வந்து டோப்போஸ் ப்ளூ பட்டர்ஃப்ளைஸ் அந்தமாதிரி ஒரு ப்ரீட் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ரெட். ஸோ இதுவும் நம்ம ப்ரீடிங் கோர்ஸும் போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாஸ்கோ வயலட், மாஸ்கோவில் ப்ளூ. ஸோ ரெண்டுமே நம்ம ப்ரீடிங் கோர்ஸ் தான் போட்டிருப்போம். ஹெச்பி சில்வரோட இதில் இருக்கிறது. ஸோ இது வந்து பிளாக் பாண்டா ஷார்ட் பாடி. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது. சைஸ் வந்துட்டோம் நம்ம இதை சேல் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு கப்பி தான். ஸோ மிக்ஸ்டு கப்பி உங்களுக்கு பேர் 20 இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி நீங்கள் அந்த கோல்டு பார்த்திங்கன்னா ஸோ அதோட பேரண்ட்டு இது தான். ஸோ நம்ம மேல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பனில் உங்களுக்கு வரும். ஸோ ஃபீமேல் ரெண்டும் நான் ரிப்பன். ஸோ இந்த லைனேஜில் தான் நம்ம வந்து ப்ரைஸ் இறக்கியிருக்கோம். ஸோ இதோட குவாலிட்டி நம்ம ப்ரைஸ் வந்துட்டோடனே காட்டலாம். இது பார்த்தீங்களா. ஸோ நான் உங்களுக்கு ஒயிட் டெக்ஸ்டோட செமி அடல்ட்டு நம்ம சேலுக்கு எப்படின்றது நம்ம காட்டணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே ஒரு மேல் போயிருந்துச்சு. ஸோ நம்ம உங்களுக்கு இதில் வந்து ஒரு கிளாஸ் டேங்க் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நம்ம செமி அடல்ட்டுனா எந்த சைஸுக்கு தருவோம், ஏன்னா வந்து நிறைய பேர் வீடியோவில் காட்டுறோம் நீங்கள், ஆனால் அது எந்த சைஸு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கோசம் நான் உங்களுக்கு அந்த சைஸ் காட்டுறேன். ஸோ நீங்கள் அதோட கலர் பாருங்கள். ஸோ தரமான குவாலிட்டியில் இருக்கும் இது. ஸோ பேர் வந்து 80 rupees தான் இந்த செமி அடல்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ இது வந்து ஹெச்பி பேஸ்டலில் ப்ரீட் எடுத்த ஒயிட் டெக்ஸ்டோ இதெல்லாம். ஸோ இந்த சைஸுக்கு தான் உங்களுக்கு வரும். ஸோ வீடியோவில் நம்ம என்ன சைஸ் காட்டுறோமோ அதே சைஸுக்கு தான். அவள் தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை, நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் ரொம்ப கம்மியாக ப்ரைஸ் பண்ணி தரலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாட்ஸ்அப் குரூப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் தர லிங்க்கு தொட்டு ஜாயின் பண்ணிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.